எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை, அது மட்டும் இல்லாமல் மீனவர் பிரச்சனை, எங்களுடைய சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை சார்ந்த விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்தன. இந்த ஊழல் பேர் வழிகளில் தப்பி இருக்கின்ற அமைச்சர்கள், தங்களுக்கான பாதுகாப்பு கோரி இருக்கின்ற அமைச்சர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்கள், அரசியல் பிரபலங்கள் அனைவரும் இங்கே கொண்டு வரப்படுவார்கள். உடனடியாக அமெரிக்க அரசோட நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியும். பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள பிறகு அங்கே இருக்கிற இன்டர்போலினுடைய உதவியினூடாக உடனடியாகவே இங்கே கொண்டு வர முடியும். அண்மையில் ஒரு இந்திய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். வெறுமனே ஒரு நாள் பயணத்தை தான் மேற்கொண்டிருந்தார். அதில் அவருக்கு ராப்போசன விருந்தும் கிடைக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பெரிய அளவிலான பிரமுகர்களை அவர் சந்தித்திருந்தார். தனக்கு நெருக்கமான ஒரு சிலருக்கு மட்டும்தான் சொல்லிவிட்டு இவர் சென்றிருக்கின்றார். எதிர்கட்சிகளுடைய ஒரு கூட்டத்தில் கூட இவர் கோபமாக வெளியேறினதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஜனாதிபதி தங்காவிட்டாலும் கூட அங்க 3000க்கு மேற்பட்ட தனிநபர்கள் தங்கி இருக்கின்றார்கள். ஜனாதிபதி மாளிகையில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஜனாதிபதி மாளிகையில் நடந்த கூட்டங்கள் என்று பார்த்தாலே 3 கூட்டங்கள்லாம் நடந்திருக்கின்றது. ஊடக பிரிவு ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதில் எது எல்லாமே பொய்யானவை. ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். எதிர்வரும் செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்குமே ஒரு ஜெனீவா அமர்வுகள் பெரியளவு பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றன. இந்த அமர்வுகள் அன்றைய தினம் நடைபெறுகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நாட்பகுதியில் இலங்கை பற்றின சில விடயங்களும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அது பற்றின பொது விவாதங்கள் நடத்தப்பட இருக்கின்றது. இலங்கை ஒரு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். ஆனால் முன்னைய நாள்களில் ஜெனீவா அமர்வுகள் நடைபெறுகின்ற பொழுதும் கூட இலங்கைக்கான ஒரு அழுத்தம் ஒன்று பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழுத்தங்களின் அளவிலிருந்து பார்க்கின்ற பொழுது பெரிய அளவிலான முன்னேற்றம் கண்டிருக்கிறதா இலங்கை என்று கேட்டீங்கன்னா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக வெளிவார அமைச்சு பேசி கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக முழுமையாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல் என்கின்ற அடிப்படையிலான விடயங்கள் வெளிவார அமைச்சு தொடர்பான விடயத்தில் ஒரு பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் கைதிகளினுடைய விடுதலை சம்பந்தமாக பேசப்பட்டிருந்தது. மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும் என்கின்ற விடயமும் பெரிய அளவு ஜெனீவா அமர்வுகளில் பேசப்பட்ட விடயங்களாக இருந்தன. குறிப்பாக இந்தியாவினுடைய ஒரே ஒரு கோரிக்கையாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் மட்டும்தான் பிரயோகிக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒட்டுமொத்த விவகாரங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இப்பொழுது வெளிவார அமைச்சு கையில் எடுத்திருக்கின்ற விடயப்பொருள்கள் ஒன்று இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல், மற்றது இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தல் என்ற அடிப்படையில் இந்த 2 விடயங்களையும் சரியான நிலைப்பாட்டில் கொண்டு செல்லல் என்ற ஒரு நடைமுறைப்படுத்தல்களை வைத்திருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் வெளியில் வந்திருக்கின்றது. ஆகவே இதுவும் இந்த ஜெனீவா அமர்வுக்கான ஒரு நகர்வுகளா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மாகாண சபை தேர்தலில் உறுதிப்படுத்தப்பட்ட தேதி குறிப்பிடப்படும். ஜெனீவா அமர்வுகள் நெருங்கும் நாள்களில் இந்த உறுதிப்படுத்தப்பட்ட தேதி குறிப்பிடப்படும் என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்றது. ஆனால் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதில் அடுத்த கட்டமாக இவர்கள் எந்த விடயத்துக்கு போவார்கள் என்றால் அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்தல் என்கின்ற இன்னொரு சட்டம் நிலுவையில் இருக்கின்றது. இதை முற்றுமுழுதாக நீக்கினால் அடுத்ததாக நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற சட்டம் அதுவாகத்தான் இருக்கும். அப்போ அதில் என்ன நடைமுறைப்படுத்தல்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்கு முதல் தடுத்து வைக்கிறதுக்கான மாதங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம் ஒன்று, இந்த போலீசாருடைய வாக்குமூலங்கள் சம்பந்தமான விடயங்களை ஏற்றுக்கொள்ளுதல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இந்த கைதிகளுக்கு சார்பான சில நிலைப்பாடுகள் எடுக்கப்படும் என்று பேசப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 2 விடயங்களும் தான் அதில் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன தவிர மற்றும்படி இந்த 2 சட்டங்களும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை தான் வெளிப்படுத்துகின்றன என்கின்ற விடயங்கள் எல்லாம் பல இடங்களில் பேசுபொருளானது. குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், இந்த கட்சிகளுடைய நிலைப்பாட்டிலிருந்து பார்க்கின்ற பொழுதும் கூட அவர்களும் பெரிய அளவில் விமர்சித்திருந்தார்கள். இது மட்டும் இல்லாமல் சிங்கள கட்சிகள் பல, அதாவது தென்னிலங்கை பரப்பில் பயணிக்கின்ற பல கட்சிகளே இந்த பயங்கரவாத தடைச்சட்டம், அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்தல் என்ற சட்டத்தை முற்றாக விமர்சிச்சிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே இந்த விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டம் தான் மீண்டும் வர இருக்கின்றது. ஆகவே இந்த சட்டம் ஒரு சிக்கல் நிலைமையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கும் என்கின்ற விஷயமும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஜெனீவா அமர்வுகளில் இது தொடர்பாகவும் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ளணும். இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக நீக்கினா பிறகு கொண்டு வரப்பட்ட சட்டங்களில் என்னென்ன நடைமுறைப்படுத்தல்கள் எல்லாம் இருக்குன்றதை இவர்கள் தெளிவுபடுத்தணும்.
அது மனித உரிமை அடிப்படைகள், அதாவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்ற சம்பவங்களாக இருந்தால் அது தொடர்பாக அடுத்த அந்த ஜெனீவா அமர்வில் கரிசனை கொள்ளணும் என்கிற விடயங்களும் பெரிய அளவில் பேசுபொருளாயிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார், இந்த வெளியக தலையீடுகள் எதுவும் இலங்கைக்கு தேவையில்லை என்கிற விடயத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்தியாவிட்ட சில விடயங்களை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம், சில அழுத்தங்களான கோரிக்கைகள் அவர்கள் இலங்கை அரசுக்கு முன்வைக்கொண்டு வருகின்ற பல விடயங்களை கேட்டிருக்கிறோம். அரசியல் கைதிகள் விடுதலையில் இருந்து சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை, மாநசபை தேர்தல் உடனடியாக நடத்தணும் என்ற பல ஏற்பாடுகளை நாங்கள் அவர்கள் மூலமாக அழுத்தம் கொடுக்கணும் என்ற நிலைப்பாடில் இருக்கிறோம். ஆனால் முன்னைய ஜெனீவா அமர்வுகளில் இந்தியாவால் கொடுக்கப்பட்ட பெரிய அழுத்தம் என்றதே இந்த மாநசபை தேர்தல் மட்டும்தான். அது அவர்களுடைய நிலைப்பாடுகளிலிருந்து வந்தது என்ற காரணத்தினால அவர்கள் அதை மட்டும்தான் அழுத்தமாக முன்வைத்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்தியாவினுடைய முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்திருந்தார். இதே முன்னைய நாள்களில் இவர்கள் கட்சிகளாக சேர்ந்து சந்திக்கின்ற பொழுதும் கூட முன்னைய நாள் முதல்வர் ஸ்டாலின் இருந்து ஒரு கடிதம் ஒன்று பிரதமருக்கு போயிருந்தது. அந்த கடிதத்தில் எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை, அது மட்டும் இல்லாமல் மீனவர் பிரச்சனை, எங்களுடைய சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை சார்ந்த விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்தன. நேரடியாக ஒரு மாநிலத்திலிருந்து மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் ஒன்று போயிருக்கின்றது. அந்த கடிதத்தில் இலங்கை சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. அதில் அவர்கள் என்ன அழுத்தங்களை அடுத்த கட்டமாக பிரயோகித்தார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான ராஜதந்திர உறவுகளை இந்த இரண்டு நாடுகளுமே பேணிக்கொண்டன. இரண்டு நாட்டினுடைய ஜனாதிபதிகளுமே பிரதமர், இரண்டு நாட்டினுடைய தலைவர்களுமே நேரடியாக சந்தித்திருந்தார்கள், இந்தியாவினுடைய பிரதமரும் இலங்கையினுடைய ஜனாதிபதி. இவ்வளவு நடந்தும் ஒரு அழுத்தங்கள் சரியான வகையில் பிரயோகிக்கப்பட்டதாண்டா இல்லை. ஜெனீவா அமர்வுலையும் வெறுமனே ஒரு மாநசபை தேர்தலைத்தான் இவர்கள் மையப்படுத்தியதாக ஒரு அழுத்தத்தை பிரயோகித்திருந்தார்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் இந்தியா இதே விடயங்களைத்தான் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றதா என்கிற ஒரு கேள்வி ஒன்று ஒரு பக்கத்தில் எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு கேட்க இந்த உள்நாட்டு அரசியல், குறிப்பாக தென்னிலங்கை அரசியல் சார்ந்த விடயங்களில் மிகப்பெரிய அளவிலான பேசுபொருள்கள் வெளியாகின்றன. குறிப்பாக இந்த பசில் ராஜபக்ச, அண்மையில் கூட பசில் ராஜபக்சவுக்கான பிடியாணை நீடிக்கப்பட்டிருந்தது. ஏலவே அவர் சம்பந்தப்பட்ட இந்த காணி வழக்கொன்றில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக இல்லை என்று ஏலவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் ஆஜராக இல்லை என்று பிடியாணை நீடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பசில் ராஜபக்ச அவர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்படுவது தொடர்பாக பேசப்பட்டிருந்தான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கிறது. இதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இந்த பசில் ராஜபக்ச அவர்களுக்கு பிடியான பிறப்பிக்கப்பட்ட பிறகு ஒரு விடயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள், வெளிநாட்டில் இந்த ஊழல் பேர் வழிகளில் தப்பி இருக்கின்ற அமைச்சர்கள், தங்களுக்கான பாதுகாப்பு கோரி இருக்கின்ற அமைச்சர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்கள், அரசியல் பிரபலங்கள் அனைவரும் இங்கே கொண்டு வரப்படுவார்கள். அடுத்த கட்டமாக அந்த நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டிருக்கின்றோம். சிவப்பு நீல அறிக்கைகள் எல்லாம் அந்த நாடுகளுக்கு பறந்திருக்கின்றன என்கின்ற பெரிய அளவிலான ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். அடுத்த கட்டமாக மக்கள் எதிர்பார்க்கிறது என்ன? உடனடியாக இந்த ஊழல் பேர்வழிகள் எல்லாம் இங்கே கொண்டு வரப்படுவார்கள் என்ற விடயத்தை தான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அந்த ஏதாவது ஒரு விடயங்கள் நடந்தான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அர்ச்சுனா மகேந்திரவை தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் இங்கே கொண்டுருவோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். இன்னுமே இந்த மத்திய வங்கி பிணைமுறை மோசடி வழக்கு தொடர்பான விடயங்கள் சரியான நிலுவையில் இருக்கின்றதா தான் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது முடிவுக்கு வர்ற பாடில்லை. அதில் ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே கூட அப்படியான ஒரு விடயத்தில் கைது செய்யப்படவில்லை. இப்படியாக பல கேள்விகள் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்படுகின்ற ஒரு கேள்விகளாக இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே ஒரு சிக்கல் நிலைமைக்குள்ளதான் இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட விடயங்கள் இருக்கோ, ஒரு தேவையற்ற வாக்குறுதிகளையும் அல்லது தங்களால் செய்ய முடியாத வாக்குறுதிகளையும் இவர்கள் கொடுக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றதோ என்ற விமர்சனம் பலர் மத்தியில் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இது சம்பந்தமாக அலி சப்ரி அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த பசில் ராஜபக்சவை இங்கே கொண்டு வர்றது சம்பந்தமான விடயத்தில் சரியான நடைமுறைப்படுத்தல்களை மேற்கொள்ள முடியும். உடனடியாக அமெரிக்க அரசோட நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியும். பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பிறகு அங்கே இருக்கிற இன்டர்போலினுடைய உதவியினூடாக உடனடியாகவே இங்கே கொண்டு வர முடியும். இது சாதாரண காரியம் இல்லை, கடினமான விடயம்தான். ஆனால் கொண்டு வர முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆகவே இந்த விடயங்களை உடனடியாக இந்த அரசாங்கம் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார். இப்படியாக சில விஷயங்கள் நடக்கும் என்று மக்கள் எதிர்பார்ப்பதும் அடுத்த கட்டமாக அது ஒரு புஷ்பானம் போன்று போடுறதும் வளமையான ஒரு விடயமாகவே இருக்கின்றன. ஆனால் பசில் ராஜபக்சவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பொழுது பெரிய அளவில் இந்த அரசாங்கத்தால் இது பேசப்பட்டது.
உடனடியாக பசில் ராஜபக்சே இங்கே கொண்டு வரப்படுவார் என்கிற அளவுக்கு பேசப்பட்டது. ஆனால் அது எதுவுமே நடந்தது போல தெரியவில்லை. உகண்டாவில் இருக்கிற பணம் கூட அதே ஒரு நிலைப்பாடில் தான் சென்று கொண்டிருக்கிறது. இது இவ்வாறு கேட்க இந்த பொதுஜன பிரமுன சார்ந்த விமர்சனங்களை தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தில் அடுக்கி கொண்டே இருக்கின்றார்கள். நடவடிக்கை எடுத்தது ஆண்டு கேட்டிங்கன்னா சில கைதுகள் பிணைகள் என்ற அடிப்படையில் போய்கொண்டிருக்கு. ஒரு சிலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான நிலைப்பாடுகள் தான் போகுது. அது தண்டனையை நோக்கி நகர்றதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த வகையில் நாமல் ராஜபக்ச சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவர் அண்மையில் ஒரு இந்திய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். வெறுமனே ஒரு நாள் பயணத்தை தான் மேற்கொண்டிருந்தார். அதில் அவருக்கு ராப்போசன விருந்தும் கிடைக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பெரிய அளவிலான பிரமுகர்களை அவர் சந்தித்திருந்தார். எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்ற சில பிரமுகர்களை சந்தித்திருந்தார். ஏன் இந்த சந்திப்பு நடைபெற்றது என்ற எந்த ஒரு விவரங்களும் வெளியாகவில்லை. திடீரென எதற்கு குறிப்பிட்ட நாள்கள் போய் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் விடயங்கள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெருமனே ஒரு நாள் பயணம், ஒரு காலை ஒரு இரவு. அப்போ இதற்குள்ள என்னென்ன விடயங்கள் எல்லாம் அங்கே நகர்த்தப்பட்டது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எதிர்க்கட்சிகள் மத்தியிலேயே இருந்திருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு யாருக்கு இருந்திருக்கணும்னா ஆளுங்கட்சிக்கு இருந்திருக்கணும். ஆளுங்கட்சிக்கும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் மத்தியிலேயும் இருக்கின்றது என்ற ஒரு தகவல் வழியாக இருக்கின்றது. என்றால் தனக்கு நெருக்கமான ஒரு சிலருக்கு மட்டும்தான் சொல்லிவிட்டு இவர் சென்றிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக எதிர்க்கட்சிகளுடைய ஒரு கூட்டத்தில் கூட இவர் கோபமாக வெளியேறினதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தேர்தலை நாங்கள் தனித்து தான் எதிர்கொள்வோம் என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருந்தார். இது வழக்கமாக முதலே எல்லாருக்கும் தெரிந்த விடயம். தேர்தல் என்று வருகின்ற போது பொதுஜன பெரமுன தன்னுடைய கட்சியினுடைய அடையாளத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்காது. என்னதான் சஜித் ராணிலானியை ஒன்று சேர்ந்தாலும் கூட இவர்கள் தங்களுடைய பொதுஜன பெரமுன என்ற கட்சியையோ அவர்களுடைய சின்னத்தையோ விட்டு கொடுக்காமல் அதில் தான் பயணிப்பார்கள் என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதையும் நேரடியாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இப்படியாக பல விடயங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தும் நாமல் ராஜபக்ச அதாவது பொதுஜன பெரமுன கொஞ்சம் பிரிஞ்சிருக்குதோ என்ற ஒரு கேள்வியும் விமர்சனங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அடுத்த கட்டமாக நாமளுடைய பயணம் என்ன சொல்கின்றது என்கின்ற கேள்வி இருக்கின்றது. என்றால் பெரும்பாலும் எதிர்க்கட்சிகளுடைய சந்திப்புகள் வெளிநாடுகளில் இருக்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக ஆளுங்கட்சியினுடைய சந்திப்புகளும் இது சம்பந்தமாக வருவது வளம். ஆனால் இது எதிர்க்கட்சி என்றுமே நாங்கள் சொல்ல முடியாது. தனி ஒரு கட்சியாக அல்லது ஒரு தனி நபரான பயணமாக இது இருந்ததா என்கின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் ராஜபக்ச குழாமினர் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இவருடைய பயணம் அமைந்திருக்கின்றது. பார்க்கலாம் என்ன வகையான முன்னேற்றங்களை இது பொதுஜன பெரமுனவுக்கு காட்டுதுன்றது. ஏற்கனவே தெரியும் அந்த கட்சி மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளற்ற அல்லது தங்களுடைய அரசியல் அடையாளம் சார்ந்த விடயங்களில் கொஞ்சம் குறைந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அடுத்த கட்டமாக என்ன ஒரு விடயத்தை இவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறார்கள்ன்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் இந்த அரசாங்கம் சார்ந்த விமர்சனமாக முன்வைக்கப்படுகிறது. இந்த ஜனாதிபதி மாளிகை சம்பந்தமான விடயங்கள். ஏற்கனவே ஊழலை எதிர்ப்போம் என்று கூறி வந்தவர்கள் மீண்டும் ஊழல் பேர்வழிகளாக மாறிவிட்டார்களோ அல்லது இவர்களுடைய சில ஆளுங்கட்சியில் இருக்கிற சில உறுப்பினர்கள் இதற்கு துணை போகின்றார்களோ என்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்திருக்கிறது. என்றால் ஜனாதிபதி மாளிகை சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஜனாதிபதி அந்த மாளிகையில் தங்க மாட்டார் என்ற விடயம் ஏற்கனவே பேசப்பட்டது. இவர் ஆட்சிக்கு வந்த அப்புறம் இதெல்லாம் அரசு சொத்தை வீணாக்கல் என்ற அடிப்படையில் பேசியிருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி தங்காவிட்டாலும் கூட அங்கே 3000க்கு மேற்பட்ட தனிநபர்கள் தங்கியிருக்கின்றார்கள். எதற்காக அவர் தங்கியிருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று விமர்சனமாக இருந்திருந்தது. அங்கே யாருமே தங்க இல்லை. ஆனால் 2 மில்லியனுக்கு மேலே மின்சார கட்டண செலவு வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பல மில்லியன் கணக்கில் அங்கே செலவுகள் வந்திருக்கின்றன. இதை கணக்கறிக்கைகள் வெளிக்காட்டியிருக்கின்றன. யாருமே தங்காத ஒரு இடத்துல எதற்கு இவ்வாறான செலவுகள் வரணும்? அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி மாளிகையில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஜனாதிபதி மாளிகையில் நடந்த கூட்டங்கள் என்று பார்த்தாலே 3 கூட்டங்கள்லாம் நடந்திருக்கின்றது வருமணி. அப்போ அந்த 3 கூட்டங்களுக்கும் இவ்வளவு செலவு வந்ததா என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஜனாதிபதி மாளிகையில் சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இது எல்லாமே பொய்யானவை. வெறும் ஊடகங்களில் வருகின்ற ஒரு கட்டுக்கதைகளாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். இந்த 3000க்கு மேற்பட்டவர்கள் தங்கியிருந்தார்கள் என்பது பொய். அவர்கள் தங்க இல்லை. அவர்கள் அங்கே போய் வந்தவர்கள் கிட்டத்தட்ட இந்த பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் வேறு சில காரணங்களுக்காக அவங்க பணியாற்றிய ஊழியர்கள் அல்லது பாதுகாப்பு பிரிவினர் தான் அங்கே போயிட்டு வந்திருக்கின்றார்களே தவிர அவர்கள் அங்கே முழுமையாக தங்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த செலவின அறிக்கைகள் சம்பந்தமான பேசப்படுவதெல்லாம் முற்றிலும் ஒரு பொய்யான விடயம் என்கின்ற அடிப்படையில் பேசியிருக்கின்றார்கள். என்னதான் இப்படியான விடயங்கள் நடந்திருக்குதோ இல்லையோ, ஆனால் முன்னே காலகட்டங்களில் அரச செலவினங்களை குறைப்போம் என்று கூறி வந்தவர்கள் மீண்டும் அவர்கள் மேலேயே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த நிலக்கரி சம்பந்தப்பட்ட விடயத்தில் சரியான தரமான நிலக்கரிகளை இவர்கள் இறக்குமதி செய்திருந்தால்
இந்த எரிபொருளுடைய கட்டணங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்காது என்ற விமர்சனம் ஒரு பக்கத்தில் முன்வைக்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் விலை அதிகமாக இருக்கையே அவ்வளவு எரிபொருட்களை கொள்வனை செய்தார்கள். காரணம் மின்சார செலவு. இந்த தரமற்ற நிலக்கரி காரணமாக மின்சாரத்துக்காக எரிபொருள்களை தான் பெரும்பாலும் பயன்படுத்தினார்கள் என்ற விமர்சனம் பேசப்படுகிறது. ஆகவே இந்த விடயங்களில் இவர்கள் கொஞ்சம் யோசிக்காமல் செய்கின்றார்களோ அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய உள்கட்சி உறுப்பினர்கள் இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்ற கேள்வியும் எழுந்துகிறது. ஆஸ்திரேலியா அமெரிக்காவுக்கு சென்ற பணங்கள் சம்பந்தமான விடயத்தில் இன்னுமே தெளிவுத்தன்மை சரியா இல்லை. இணைய ஊடுருவியலால் கைப்பற்றப்பட்டதற்கான சரியான ஆதாரங்கள் சரியான முறையில் காண்பிக்கப்பட்டதாண்டா அங்கே ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே எல்லா பக்கமும் இருந்து பார்க்கின்ற பொழுது பெரிய அளவிலான ஒரு விமர்சன சுமையை இந்த அரசாங்கம் சுமந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக இதற்கு என்ன பதிலளிக்க போன்றார்கள் என்ற ஒரு கேள்வி பலமாக எழுந்திருக்கின்ற ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது.